தேவனுடைய காரியங்கள் இந்த உலகத்தில் தேவனுடைய காரியத்துக்கொத்த அநேக மகிமையுள்ள காரியங்கள் மனிதனுக்கு ஏற்றாற் போல ரெண்டும் தேவனுடைய சித்தமும் தேவனுடைய நோக்கமும் தேவனுடைய கனமும் மனிதனுடைய உயர்வும் ரெண்டும் இசைந்து பயணிக்கிறது. அல்லேலூயா. அதனால நாம் பயணிக்கிறது மனிதனுடைய ஐஸ்வர்யத்திலா தேவனுடைய ஐஸ்வர்யத்திலா என்று சொல்லுகிறது பகுத்தறிய முடியாத அளவிற்கு ஒன்றுக்குள்ளே ஒன்று பிணைக்கப்பட்டு நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய உணர்வுகளையும் மழுங்க பண்ணி தேவனுடைய அழைப்பின் அந்த மகத்துவத்தை விட்டு நம்மை வழி விலக பண்ணி விசுவாச வாழ்வின் மேன்மையை இழந்தவர்களாக இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிற அநேக ஆவிக்குரியவர்களை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், ரெண்டும் வேற வேற பாதை, ஆனா ஒண்ணு போல பயணிக்கும். காரணம், தேவன் இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியாது. எனவே நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவரை பிடித்து இந்த உலகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ பல நேரத்தில் நம்ம தேவனுடைய சித்தம் தேவனோடு கூட நெருங்கி இருக்கிறவர்களைப் போல நமக்கு நம்முடைய இருதயம் ஒரு பிம்பத்தை காண்பித்து கொடுக்கிறது. நீ என்ன அவனை போல இல்லை, இவனை போல இல்லை, அவங்கள போல இல்லை, இவங்கள போல இல்லை, நீ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயமே நம்முடைய மனசாட்சியே தேவனோடு கூட நெருங்கி இருக்கிறதை போல ஒரு பிம்பத்தை நமக்கு நம்முடைய மனசிலே பதித்து மனதை மழுங்கடிக்கப்பட்ட நிலையில தேவனுடைய சித்தத்திற்கேற்றாற் போல ஓடுகிறது போல நயவஞ்சகமாய் வேற யாரும் அல்ல, வேற யாரும் மந்திரவாதம் செய்யறதில்லை, நமக்குள்ளே ஒரு மனசாட்சி மழுங்கடிக்கப்பட்டதாக தேவனுக்குரிய வேஷத்தை காண்பித்து நம்மை வழி விலக்கி தேவ சித்தத்துக்கு நேராக நடத்த வேண்டிய வழியில பக்கத்துல நம்முடைய சித்தத்தில் ஓடிக்கொண்டே இருப்போம். அல்லேலூயா. இதை ஒரு மனிதன் காண்பித்து கொடுக்க முடியுமானா எந்த மனிதனும் காண்பித்து கொடுக்க முடியாது. ஐயா, நீங்களும் நானும் தேவ சித்தத்தில் இல்லை, தேவனுடைய உரிய அந்த மகத்துவத்தில் இல்லை என்று சொன்னால் மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், நம்ம ஓடுற ஓட்டம் எப்படி? எதையாயிலும் அடைந்து விட்டோமானால் அநேகர் சந்தோஷத்தோடு சொல்ல முடியும், நான் ஆண்டவரிடத்தில் இத்தனை மணி நேரம் ஜெபித்தேன், இந்த ஆலயத்தில் போனேன், இந்த பாஸ்டர்ட்ட போனேன், எனக்காக ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் அப்படின்னு சொல்றோம். அல்லேலூயா. அது அல்ல தேவனுடைய மகத்துவம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல ரெண்டு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். பிலிப்பியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிற தேவனுடைய ஐஸ்வர்யம் என்ன என்பதை புரிந்து கொள்ளணும். இரண்டாவது, மனிதனுடைய ஐஸ்வர்யம் என்ன